பேசிஸ் ஃபார் டோபாலஜி. எக்ஸ்னு ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். ஸ்கிரிப்ட் பி இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கிரிப்ட் பின்னு ரீட் பண்ணிக்கோங்க. பீட்டான்னு போட்டிருந்தாலும் கரெக்டு தான். ஸ்கிரிப்ட் பி ஆர் பீட்டா. ஸோ ஸ்கிரிப்ட் பி பிஏ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். சப்போஸ் ஸ்கிரிப்ட் பின்னு ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். அது இந்த இடத்துல அது டோபாலஜியாக இருக்கணுமா அதெல்லாம் சொல்லலை. ஜஸ்ட் எக்ஸோட சப்செட்ஸை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கண்டிஷன் பார்க்கணும்னா, ஃபார் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்லேருந்து எந்த எலமெண்ட் எக்ஸ் எடுத்தாலும் தேர் எக்ஸிஸ்ட் பி இன் ஸ்கிரிப்ட் பி. இந்த நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் பியில் இந்த பின்னு ஒரு செட் இருக்கணும். இந்த பிங்கிற செட்டில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ் இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எதை பேஸுன்னு சொல்கிறோமோ அதுதான் முக்கியம்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்லேருந்து எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த ஸ்கிரிப்ட் பியில் ஒரு பி இருக்கும். அந்த பிக்குள்ளே இந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் இருக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ஒருவேளை இதே மாதிரி பி1 இன்டர்செக்ஷன் பி2க்குள்ள இந்த காமனாக ஒரு எலமெண்ட் எக்ஸ் இருக்குது. வேறு பி1 அண்ட் பி2 எங்கே இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பியில் இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் தேர் எக்ஸிஸ்ட் பி3 இன் பி. ஸோ பி3ன்னு இன்னொரு செட்டு ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். சச் தட் இந்த பி1 இன்டர்செக்ஷன் பி2க்கு முன்னாடி மீன் சின்னதாக அந்த பி3 இருக்கணும். அந்த பி3லேயே இந்த எக்ஸ் வந்துடும். அதாவது தனியாக ஸோ ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற ஒரு எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக இந்த எக்ஸ் வந்து இருக்கும். அதை மாற்றி சொன்னோன்னா ஒரு எக்ஸு கரஸ்பாண்டிங்காக எப்படி இருக்கணும், ரெண்டும் காமனாக இருந்தால் கூட, ரெண்டுக்கும் காமனாக அந்த எக்ஸ் இருந்தால் கூட நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த எக்ஸு தனியாக பி3ல வரணும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் சொன்ன பி மாதிரி இங்கே பி3 பிஹேவ் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரிப்ட் பிக்கு பேர் வந்து பேசிஸ். இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு பேர் பேசிஸ் எலமெண்ட்ஸ். அப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா டோபாலஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சில கேஸில் வந்து டோபாலஜி டேரெக்டாக சொல்லாமல் பேசிஸ் சொல்லிட்டு இந்த பேசிஸ் ஜென்ரேட் பண்ணிக்கு வர்றது பேர் இந்த டோபாலஜி அப்படின்னு நேம் கொடுப்பாங்க. சில இடங்களில் டோபாலஜி டைரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டு அடுத்து பேஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு மாதிரியுமே வரும் நமக்கு. டோபாலஜி ஜென்ரேட்டட் பை எ பேசிஸ். லெட் ஸ்கிரிப்ட் பி பி ஏ பேசிஸ் ஆன் ஏ நான் எம்டி செட் எக்ஸ். த டோபாலஜி டவ் ஜென்ரேட்டட் பை ஸ்கிரிப்ட் பி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபாலோஸ். ஸோ எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, அந்த கலெக்ஷன் டவ்வில் யூன்னு ஒரு எலமெண்ட் இருக்கணும்னா அதாவது அதோட அர்த்தம் யூ பிலாங்ஸ் டு டவ் இஃப் ஒன் ஒன்லி இஃப் எவரி எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ தேர் எக்ஸிஸ்ட் பி இன் ஸ்கிரிப்ட் பி. அந்த பி எங்கே இருக்குன்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்கணும். சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் யூ. இந்த கேபிட்டல் யூ எங்கே இருக்குன்னா டவுங்கிற கலெக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து டோபாலஜி ஜென்ரேட்டட் பை திஸ் பேசிஸ்ங்கிறது ஸ்கிரிப்ட் பி அப்படின்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ டவுலேருந்து எந்த எலமெண்ட் யூ எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா டவுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸு, அப்போ யூங்கிறது ஒரு சப்செட்டு, எக்ஸோட சப்செட்டு. அப்படி எடுக்கும்போது ஃபார் எவரி எக்ஸ் இன் கேபிட்டல் யூ, ஸோ இந்த யூலேருந்து ஒரு எலமெண்ட் எக்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஸ்கிரிப்ட் பியில் கண்டிப்பாக ஒரு பி இருக்கணும். இந்த மூணுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கண்டெய்ன்ட் இன் யூ. எக்ஸ் வந்து பிக்குள்ளே இருக்கணும், பி வந்து யூக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டோபாலஜிக்கு பேர் வந்து டோபாலஜி ஜென்ரேட்டட் பை தட் பேசிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே சொல்ல வர்றது இப்படி தான் சொல்ல வராங்க. எக்ஸ் இந்த இடத்துல இருக்கும், நம்ம கண்டிஷன் வந்து எக்ஸை சுற்றி இந்த பி இருக்கணும். அப்புறம் அந்த பிஏ வந்து எங்கே இருக்குன்னா யூக்குள்ளே இருக்கும். எப்படி இருக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் யூனிவர்சல் செட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும். இந்த யூ வந்து எங்கே இருக்குன்னா கலெக்ஷன் டவுவில் இருக்கும். ஜென்ரலாக சொல்லும்போது எக்ஸு, இந்த யூங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கும். இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த எலமெண்ட்ஸ் இன் டோபாலஜி ஆர் கால்டு ஓப்பன் செட்ஸ் ஆர் நெய்பர்ஹுட்ஸ். ஒரு டோபாலஜியில் இருக்க எலமெண்ட்டை சிம்பிளாக எப்படி சொல்லிடலாம்னா எவரி எலமெண்ட் அதான் அர்த்தம். ஸோ எல்லா எலமெண்ட்டுமே ஓப்பன் செட்னு சொல்லலாம், எல்லா எலமெண்ட்டுமே நெய்பர்ஹுட்ஸ்னு சொல்லலாம். எவரி பேசிஸ் எலமெண்ட் இஸ் அன் ஓப்பன் செட். பேசிஸ் எலமெண்ட்னா அந்த ஸ்கிரிப்ட் பி எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறோம், எக்ஸில் தான் கலெக்ட் பண்ணுறோம். ஐ மீன் செட் ஆஃப் சப்செட்ஸ் தானே அதுவும். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட் தான். லெமா 1 இதில் எக்ஸுங்கிறது ஒரு செட்டு, ஸ்கிரிப்ட் பிங்கிறது அதோட பேசிஸு. டவ் ஈக்குவல்ஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி. இந்த ஸ்கிரிப்ட் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து யூனியன் எலமெண்ட்ஸ்னால் அது என்ன இருக்குன்னா அதுவும் செட்டாக தான் இருக்கும். அந்த செட்ஸ் எடுத்து எல்லா வகையான யூனியனும் போடணும், அதாவது ஆல் யூனியன்ஸ்னு அர்த்தம். அந்த ஒன்னொன்னே கலெக்ட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்கிரிப்ட் பியிலேருந்து ரெண்டு எலமெண்ட்டாக எடுத்து யூனியன் போடலாம். அந்த ரெண்டாக போகிற எல்லா யூனியனையும் சேர்த்து கலெக்ட் பண்ணணும். மூணாக போகிறதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இப்படியும் மொத்தமாக சேர்த்தோம்னா அந்த கலெக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டவுங்கிற டோபாலஜியே கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, லீனியர் அல்ஜிப்ராவில் பேசிஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த ஹோல் செட்டை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெக்டார் ஸ்பேஸ் சி ஓவர் ஆருக்கு 1, i அப்படிங்கிறது பேசிஸ். ஏன் 1, i பேசிஸ் அப்படின்னா எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தாலும் இந்த ரெண்டு நம்பர் வர மாதிரி எழுதிடலாம். a × 1
ப்ளஸ் பி இன்ட் ஐ அப்படின்னு எழுதலாம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஐன்னு கிடச்சிரும். தட் மீன்ஸ் என்னன்னா எவரி காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் இந்த 2 வெக்டாரும் சேர்ந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி போட்டோம்னா நம்ம ஹோல் சீன் வந்துடும். கிட்டத்தட்ட அதே மீனிங் தான் எங்கேயும் சொல்கிறாங்க. ஸ்கிரிப்ட் பிங்கிறது பேஸ்டாக இருந்துச்சுன்னா லீனியர் காம்பினேஷன் இதுக்கு பேர் 1, ஐயோட லீனியர் காம்பினேஷன் எனக்கு ஹோல் சி வரணும். அது மாதிரி தான் இங்கே லீனியர் காம்பினேஷன் நம்ம இந்த மாதிரி ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். இங்கே அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் பியில் இருக்க செட்டு, அப்போ செட்டுக்குரிய ஆப்ரேஷன் யூனியன் போடுறோம். எனக்கு என்ன வந்துடணும், அந்த ஹோல் செட்டு வந்துடணும். ஐ மீன் டவு கிடைச்சிடும். அதே அர்த்தம் தான் இங்கேயும். இப்படி தான் கண்டிப்பாக இருக்கும் எப்போ இந்த ஸ்கிரிப்ட் பிங்கிறது பேசிஸாக இருக்கும்போது.